நம்ம எல்லாருக்குமே பிளாஸ்டிக்கோட டைப்ஸ் தெரியும். என்ன மாதிரியான பிளாஸ்டிக்கா இருந்தாலும் அதை ஒரு 7 வகையான பிளாஸ்டிக்கா நம்ம வகைப்படுத்திடலாம். இது பாருங்க, இது வந்து ஒரு ஃபிஷ் ஆயில் டேப்லெட். இப்போ இந்த ஃபிஷ் ஆயில வந்து ஒரு பிளாஸ்டிக்கான லேயரால கவர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம கேப்சூல்ஸ் பார்த்திருப்போம். அதுல பிளாஸ்டிக்கான 2 கேப்ஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேப்பை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள பவுடர் பேஸ்ல வந்து மெடிசன் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ல தயாரிக்கிறாங்க அப்படிங்கறது என்னுடைய டவுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கிடையாது. இதுக்கு பேர் ஜெலட்டின். நம்ம ஸ்கின் கேர் வீடியோல எல்லாம் ஒரு கேரக்டர் கிராஸ் ஆகிறத பார்ப்போம். கொலாஜன்ட்டு. இந்த கொலாஜன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட ஸ்கின் அண்ட் போன்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன் தான். இப்போ நமக்கு இருக்கிற மாதிரியே அனிமலோட ஸ்கின் அண்ட் போன்லையும் இந்த கொலாஜன் இருக்கும். ஸோ அந்த கொலாஜன்ல இருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன் பேஸ்டு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஜெலட்டின். இந்த ஜெலட்டினே 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஹார்ட் டைப் ஜெலட்டின், இன்னொன்னு சாஃப்ட் டைப் ஜெலட்டின். இந்த ஹார்ட் டைப் ஜெலட்டின்லாம் இந்த மாதிரி கேப்சூல்ஸ் தயாரிக்க பயன்படுத்துறது. இந்த சாஃப்ட் டைப் ஜெலட்டின்ங்கிறது கொஞ்சம் தின்னாவும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜெலட்டின்லாம் இந்த மாதிரியான ஃபிஷ் ஆயில் இல்லைன்னா விட்டமின் இ ஆயில் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சாஃப்ட் டைப் ஜெலட்டின் தான் பயன்படுத்துறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கேப்சூல்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக்கால செய்யறது கிடையாது. இது வந்து ஒரு ஜெலட்டின் மெட்டீரியலால செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் 2 டவுட் வந்துருச்சு. அதுல முதல் டவுட் என்னன்னா, இந்த மாதிரி ஜெலட்டின் பேஸ்ட் மெடிசனை ஒரு வெஜிடேரியன் பீப்புள் எப்படி கன்சியூம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா. இப்போ இந்த ஃபிஷ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதை அவங்க கன்சியூம் பண்ண போறதும் கிடையாது. பட் சில மெடிசன்ஸை வந்து அவங்க கேப்சூலா கன்சியூம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ இந்த அனிமல் பேஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த ஜெலட்டினாலான கேப்சூல்ஸை அவங்க எப்படி கன்சியூம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் டவுட். ஸோ இப்போ இந்த மாதிரி வெஜிடேரியன் பீப்புளுக்காக ஸ்பெசிஃபிக்கா இந்த ஜெலட்டின் இல்லாம HPMCன்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலாலும் இந்த மாதிரியான கேப்சூல் தயாரிக்கப்படுது. HPMCங்கிறது வேற ஒன்றும் கூடாது, பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய செல்லுலோஸை சில கெமிக்கல் ப்ராசஸ் பண்றது மூலமா அதை செமி சிந்தட்டிக் பாலிமரா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஹைட்ராக்சி ப்ரோபைல் மெத்தில் செல்லுலோஸ் அப்படிங்கிறது. பட் மெஜாரிட்டியான கேப்சூல்ஸ் வந்து இந்த மாதிரி ஜெலட்டின் பேஸ்டா தான் இருக்கு. நீங்க ஒருவேளை வெஜிடேரியனா இருந்தா உங்க கேப்சூல் வந்து ஜெலட்டின் பேஸ்ட் ஆனதா இல்ல HPMC மெட்டீரியல் ஆனதா அப்படிங்கறத நீங்க தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்ப 2வது டவுட் என்னன்னா, இவ்வளவு அக்கப்போர் பண்ணி எதுக்காக இது கேப்சூலா கொடுக்கணும், பேசாம டேப்லெட்டாவே கொடுத்துடலாமே அப்படிங்கறதா. இதுக்கு மெயின் ரீசனா என்ன சொல்றாங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி டேப்லெட்டோட இந்த மாதிரி கேப்சூல்ஸ் தான் ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னும், இதுலதான் அதிகமான பயோ அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆயில் பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபிஷ் ஆயிலா இருக்கட்டும், இல்ல விட்டமின் இ ஆயிலா இருக்கட்டும், இல்லைன்னா வேது பிடிக்கிறதுக்கு ரூபாய்க்கு ஒரு டியூப் வாங்கும்ல அந்த மாதிரியான மெடிசனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேப்சூல் ஃபார்ம்ல தான் கொடுக்க முடியும். ஸோ அதனாலதான் டேப்லெட்டுக்கு பதிலாக இந்த கேப்சூல்ஸை ப்ரிஃபர் பண்றாங்க.